இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூர்யாக்கு கல்யாணம் யார் கூட நடக்கும் அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல்ல நேத்து வீடியோ வந்திருக்கு, இன்னைக்கு வீடியோ வருது ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸ்டோரி சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா அந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட தமிழ் கார்ட்டூன் பரிதாபம் சேனல்லயும் வீடியோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க எல்லாம் பாத்துருங்க. எபிசோட் வேற லெவல்ல இருக்கு. யாரெல்லாம் அந்த ஸ்டோரி பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். டேய் சூர்யா, ஆமா கல்யாணம் மைங்கி உள்ளனு பிளான் பண்ணிருக்கீங்கல, மைங்கி வந்து பிராக்டீஸ் பண்ணுடா. அப்பதான் அவ்வளவு பேருக்கு முன்னாடி நடிக்கும்போது இயல்பா இருக்கும். நீ வேற பாசல மறந்துட்ட. உனக்கு இப்ப நடிக்கணும்னா என்னன்னே தெரியாது. அதனால நடிச்சு பிராக்டீஸ் பண்ணுடா. குழந்தை வாங்க அண்ணி. அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? குழந்தை கல்யாணத்தை நிறுத்தணும் பிடிக்கலன்னு சொன்னீங்களா? ஏதாவது பிளான் போட்டீங்களா இல்லையா? அண்ணி நாங்க ஒரு ஐடியா யோசிச்சோம், ஆனா அது சரி வருமா என்னன்னு தெரியல அண்ணி. நீங்க ஏதாவது ஐடியா யோசிச்சிருந்தா சொல்லுங்களேன். குழந்தை நம்ம கைவசம் ஒரு சூப்பர் ஐடியா பார்த்துருங்க. என்ன ஐடியா அண்ணி? அது வந்து குழந்தை, மேடையில உங்களுக்கு பின்னாடி நிற்பேன். அந்நேரத்துக்கு எனக்கு சாமி வந்த மாதிரி ஆடிடுறேன். சாமி ஆடி இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா மாமா உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிடுறேன். கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. அத்தை எப்படி அஸ்வினி? சூப்பரா இருக்கு தானே குழந்தை? சூப்பர் ஐடியா தானே அண்ணி? ஐடியா நல்லாதான் இருக்கு, ஆனா இப்படி எல்லாம் சொன்னா நம்புவாங்களா? அதுவும் கல்யாண மண்டபத்துல வந்து எப்படி சாமி வரும்? கோயில்ல கல்யாணம் நடந்தா கூட பரவாயில்ல. இந்த ஐடியாவை நேத்து கோயிலுக்கு போலாம் வாங்கன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க சாமி ஆடி நீங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அம்மா கண்டிப்பா நம்பியிருப்பாங்க. ஆனா இப்ப மண்டபத்துல சொன்னா எப்படி அண்ணி நம்புவாங்க? ஓ ஆமல, நான் இதை நேத்தே யோசிக்காம போயிட்டேனே. யோசிச்சிருந்தா எல்லாரையும் நேத்தே கோயில் கூட்டு போய் அங்க சாமி ஆடி இருக்கலாம். சே, ஜஸ்ட் மிஸ். என்ன பண்றது? அஸ்வின், இந்த ஐடியா நல்லாதான் இருக்கு, எனக்கும் தெரியுது. ஆனா மண்டபத்துல வச்சு சொன்னா கண்டிப்பா அவங்க போய் சொல்றாங்கன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் பொண்ணு வீட்லயும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால இது சரிப்பட்டு வராதுடா. பேசாம நம்ம முதல்ல யோசிச்சதே பண்ணிடலாம். முதல்ல யோசிச்சீங்களா? அம்மா அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்கிய? அண்ணி அது வந்து கல்யாணம் நடக்கும்போது மயங்கி விழுந்துடலான்னு யோசிச்சிருக்கேன் அண்ணி. கல்யாணம் நடக்கும்போது மயங்கி விழலான்னு யோசிச்சிருக்கீங்களா? அது எப்படி சரிப்பட்டு வரும்? பிறகு எப்படி கல்யாணம் நடக்கும்? அண்ணி எனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே நானே மயங்கி விழுறேன். இல்ல குழந்தை, கல்யாணம் நடக்க கூடாதுதான். ஆனா அந்த இடத்துல நீங்க விழுந்தா சரிப்பட்டு வராதே. அந்த பொண்ணு மயங்கி விழுந்தாலும் ஒரு காரணத்தை சொல்லிடலாம். நீங்க போய் மயங்கி விழுந்துட்டு அது சரி வருமா? ஆமா, இந்த ஐடியாவை யார் கண்டுபிடிச்சது? அண்ணி இந்த ஐடியாவை சுப்பிரமணி தான் சொன்னா அண்ணி. அப்படியா? சுப்பிரமணி இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கானா? ஆனா நீங்க மயங்கி விழுறதை விட அந்த பொண்ணு மயங்கி விழுந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் வேணா அந்த பொண்ணை பார்த்து மயங்கி விழ முடியுமான்னு கேட்டு வரட்டுமா? அண்ணி அதெல்லாம் வேண்டாம் நீ, நான் மயங்கிருவேன். நீங்க மயங்கி விழுந்தா சரி வராது குழந்தை. ஏன் நீ? அதெல்லாம் அப்படிதான், உங்களுக்கு சொன்னா புரியாது. நான் போய் அந்த பொண்ணு மயங்கி விழுமான்னு கேட்டு வரேன். இவர் மயங்கி விழுந்தா எப்படி இவருக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கும்? அந்த பிள்ளை மயங்கி விழுந்தாலும் அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டு இவருக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்துடலாம். நம்ம ஒரு ஐடியாவோட நம்பிக்கையோட போனா இவர் கெடுத்துருவார் போலயே. சரி சரி, அந்த பிள்ளைக்கு தானே இஷ்டம் இல்லை, அதுகிட்ட போய் கேட்போம். அஸ்வின், அண்ணி ஏண்டா இப்படி சொல்லிட்டு போறாங்க? எதுக்காக நான் மயங்கி விழுந்தா சரிப்பட்டு வராது? அந்த பொண்ணு ஒத்துக்கலனா? அப்படியா அஸ்வின்? எனக்கு இருந்தாலும் டவுட்டா இருக்கே. சரி அஸ்வின். ஹாய் துர்கா, இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன் துர்கா, நான் என்ன உங்களுக்கு திட்டவா செஞ்சேன்? ஏன் இவ்வளவு சோகமா பதில் சொல்றீங்க? சிரிக்க மாட்டீங்களா? சூரியன் எப்படி சூரியன் அவளால சிரிக்க முடியும்? சிரிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல அவ இருக்கறா. அவளே பயந்து போய் இருக்கா சூரியன். நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு கேக்குறதுக்கு தான் அவளே உங்களை கூட்டிட்டு வர சொன்னா. சொல்லுங்க சூரியன், ஏதாவது பிளான் யோசிச்சீங்களா? இந்த கல்யாணம் நிக்குமா நிக்காதா? ஐஷு, நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? துர்காவே பாருங்க, ஹாப்பியா இருக்காங்க. என்னது நான் ஹாப்பியா இருக்கேனா? எனக்கு தான் ரொம்ப பயமாவே இருக்கு. இந்த கல்யாணம் நிக்குமா நிக்காதா? கவலைப்படாதீங்க துர்கா, கண்டிப்பா கல்யாணம் நின்றும். எப்படி? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அது வந்து ஒரு பிளான் இருக்கு துர்கா, நீங்க பயப்படாதீங்க. பயப்படாம மனமேட வரைக்கும் போங்க. ஒரு ஐடியா வச்சிருக்கோம், கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவோம். சூரியன் என்ன ஐடியா? எங்ககிட்ட சொல்லுங்களேன், நாங்களும் கொஞ்சம் பயப்படாம இருப்போம்ல. வேற ஆகுறது பார்த்தா எனக்கே திக்கு திக்குன்னு இருக்கு. துர்காக்கு எப்படி இருக்கும் பாவாவ? ஏற்கனவே பயந்தாங்கோலி. இதை நினைச்சு இன்னும் பயந்து போயிருக்கா. ஐஷு,
என்னடி நான் சொல்றது சரிதானே? சும்மா அவர்கிட்ட போய் பயந்தாங்கோலின்லாம் சொல்லாத ஐஷு. ஓஹோ, நீங்க தைரியசாலியா மேடம்? துர்கா ரொம்ப தைரியசாலி தான். நீங்க எந்த ஐடியாவும் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. ஐஷு, வேற என்னடி சொல்ற? பயந்தாங்கோலின்னு சொல்லக்கூடாது, தைரியசாலின்னு சொல்லக்கூடாது. வேற என்னதான் சொல்றதா? ஐஷு, என்ன ஐடியா பண்ணிருக்காங்கன்னு கேள. சூரியன், என்னதான் ஐடியா பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. எங்களுக்கும் தெரிஞ்சுட்டா நாங்க பயம் இல்லாம இருப்போம்ல. அது வந்து ஐஷு, இந்த பிளான் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இயல்பா இருக்க மாட்டீங்க. அதனால நீங்க இயல்பா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பிளானை சொல்லாம இருக்கேன் ஐஷு. என்னது இயல்பா இருக்கணுமா? ஆமா ஐஷு, கல்யாணம் நின்றோன்னு நினைச்சிட்டு தைரியமா இருப்பாங்கல்ல துர்கா, அதுக்காக தான் நான் இதை சொல்ல விரும்பல. மணமேடையில போய் உட்கார்ந்த பிறகு கூட கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். என்ன இப்படி சொல்றீங்க? அப்படின்னா நீங்க எந்த பிளானும் யோசிக்கலையா? யோசிச்சனால தான் தைரியமா இருங்கன்னு சொல்றேன் துர்கா. நான் சூர்யா அஸ்வின் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கோம். அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதனால நீங்க தைரியமா மணமேடையில போய் உட்காருங்க துர்கா. தயவு செஞ்சு நீங்க என்ன விஷயம் மட்டும் சொல்லுங்களேன், அப்பதான் எனக்கு தைரியமா இருக்கும். இல்லனா இப்படி பயமா தான் இருக்கும். அது வந்து துர்கா, மணமேடையில போய் சூர்யா மயங்கி விழுந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஐடியா கூட நான் தான் கொடுத்துருக்கேன். அவர் மயங்கி விழுந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருவாங்கல்ல, கல்யாணமும் கண்டிப்பா நின்றும். அதனாலதான் இந்த ஐடியாவை யோசிச்சிருக்கோம். கடைசி நேரத்துல எந்த ஐடியாவும் தோணல. இது மட்டும்தான் கண்டிப்பா கை கொடுக்கும்னு நம்பிட்டு இருக்கோம். ஒரு சமயம் மயங்கி விழுந்தவரை தண்ணி தெளிச்சு எழுப்பி தாலி கட்ட சொல்லிட்டா? தண்ணி தொளிச்சாலும் சூரிய எழும மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போன பிறகு தான் கண் முழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போன உடனே நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. சரியா துர்கா, நான் சொன்னது புரியுதா? வீட்டுக்கு போலாம், ஆனா எங்க அப்பா விட மாட்டாங்களே. மாப்பிள்ள வந்த உடனே கல்யாணத்தை வச்சிடலாம்னு சொல்லுவாங்க. அதனால இங்கே வெயிட் பண்ணலாம்னு சொல்லுவாங்களே, என்ன செய்யறது? கண்டிப்பா நடக்காது துர்கா. ரெண்டாவது வந்தாலும் இதே மாதிரி ஒண்ணு நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். அதனால சூர்யா உங்க கழுத்துல கண்டிப்பா தாலி கட்ட மாட்டாரு. நீங்க தைரியமா இருங்க துர்கா. சூர்யாக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டம் இல்ல. சரி, இருந்தாலும் பயமா இருக்கே. பயப்படாதீங்க துர்கா, அதான் நான் இருக்கேன்ல. அதனால ஒரு பிரச்சனையும் வராது. ஐஷு, மாப்பிள்ள மயங்கி வந்தோடனே யாரும் சிரிச்சிடாதீங்க. கண்டிப்பா எல்லாரும் சோகமா தான் இருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி சோகமா வச்சுக்கோங்க. சரி சூர்யா, நாளா கண்ணீரே விட்டு கதறி அழுதுருவேன்னு பாத்துக்கங்களா. ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாதீங்க. இதுக்கு தான் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். எல்லாருமே இயல்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் பிளான் வச்சிருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் இப்ப சொல்லியிருக்கேன். சரி சூரியன். துர்கா, நான் சொன்னது உங்களுக்கு புரியுது இல்ல? புரியுது. சூர்யா மயங்கி விழுந்த உடனே மூஞ்சிய சோகமா வச்சுக்கோங்க. சரி, அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஆஹா, அவருக்குலாம் எதுவும் ஆகாது. சும்மா நடிப்பு தான். சரி துர்கா, நான் வரேன். யாராவது வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். சரி, பாய் சூரியன். பாய் ஐஷு. துர்கா, சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்கடி. கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்றோம். அவர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டா உன் கழுத்துல யாரும் தாலி கட்ட மாட்டாங்க. நம்ம ஜாலியா வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கப்புறம் இந்த கல்யாண பேச்சே எடுக்க மாட்டாங்க துர்கா. எப்படி சொல்ற ஐஷு? ஆமா, ஏற்கனவே உங்க நிச்சயம் நின்று போயிருக்கு. இப்போ மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை திரும்ப ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கடி. ஆனால் நீ ஃபீல் பண்ணவே தேவையில்ல. இந்த தடவை மட்டும் கல்யாணம் நின்றுச்சு, இதுக்கு மேல நடக்க போறது இல்ல. ஐஷு, இருந்தாலும் அவர் மயங்கி விடுற வரைக்கும் எனக்கு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, ஆக்டிங் தானே. எப்ப துர்கா? என்னக்கா? ஆமா, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையாமா? அப்படியா? துர்கா, இவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியலையா ஐஷு, ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்தது கேட்டிருப்பாங்களோ? போச்சு போச்சு, இப்பவே எல்லாருக்கும் தெரிய போகுது துர்கா. ஐயோ, எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன பிள்ளைகளா முடிச்சிட்டு நிக்கிறிய? இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையாமா? அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்படிலாம் இல்லையா? என்ன என்கிட்ட போய் சொல்றியோ? ஒழுங்கா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. உனக்கு இஷ்டம் இல்லையா? நீ கல்யாணத்தை நிறுத்த சொன்னியாமா? அப்படியா? அக்கா, அது வந்து என்னது வந்து போய்? பயப்படாத துர்கா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். குழந்தைய எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி உதவி கேட்டாரு. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு தான் ஐடியா யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா, அப்படியே உண்மையாவா? நீங்க பேசுனது பார்த்தே நானே பயந்துட்டேன் போங்க. இதுல பயப்படக்கு என்ன இருக்கு? துர்காக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறது உண்மைதானே? ஆமாக்கா, இந்த கல்யாணத்துல துர்காக்கு இஷ்டம் இல்ல. பிள்ளைகளா, கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? வீட்டை சொல்லி நிறுத்த வேண்டியதானே? எப்படியா மண்டபத்து வரைக்கும் வந்துட்டு நிறுத்துறது? அது வந்து நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், ஆனா அவிய கேட்கல. கல்யாணம் முடிச்சிரு, அதான் நல்லதுன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படின்னா இது கட்டாய கல்யாணம். உங்க அப்பா அம்மா மேல கேஸ் கொடுத்துருவோமா? ஐயோ, வேண்டாம். ஏக்கா, இவளுக்கு வீட்டுல சொல்ல தைரியம் இல்ல. கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு மட்டும் தான் சொன்னேன். ஆனா எதனால வேண்டாம், ஏன் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆமா, இந்த கல்யாணம் உனக்கு எதனால வேண்டாம்? அது வந்து நான் படிக்கணும். படிக்கிறது அங்க வந்தாலே படிக்க வைப்பாவல. அது அங்க வந்தா சரியா படிக்க முடியாது. நான் இன்னும் மேல மேல படிக்கணும். கல்யாணம் முடிஞ்சிட்டுனா அதெல்லாம் முடியாதுல்ல. ஏன் முடியாது? அதான் உன் மாமியார் வீட்டுல நல்லா படிக்க வைக்கன்னு சொல்லிட்டாவல. வேற ஏதோ விஷயம் இருக்கு இதுல. ஆமா, சுப்பிரமணி எப்படி உனக்கு பழக்கம்?
அவன்கிட்ட எப்படி நீ கல்யாணம் உனக்கு பிடிக்கலன்னு சொன்ன? இந்த கல்யாணத்தையே நிறுத்துற அளவுக்கு உனக்கு ஃப்ரெண்டா? சுப்பிரமணியா யாரு? என்னது சுப்பிரமணி யாரா? ஏ பிளீலா, அவன்கிட்ட தானே இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கேட்டீங்களா? ஏக்கா நாங்க அப்படிலாம் யார்ட்டையும் கேட்கலையே. எங்க தோட்டத்துல ஒரு பையன் வேலை செய்யல, அவன் சூர்யாவுக்கு ஃப்ரெண்ட், அவன்கிட்ட கேட்டீங்களாம்ல? அவரா? அவர் பேரு சுப்பிரமணி இல்ல சூரியன். என்னது சூரியனா? சூரியன் சந்திரன் இல்லாம சொல்லி தெரியாமே, அவன் பேரு சுப்பிரமணி. இல்லக்கா அவர் பேரு சூரியன் தான், எங்களுக்கு நல்லா தெரியும், எங்க ஃப்ரெண்டு தான் அவரு. சூரியனோ சுப்பிரமணியோ அவன்கிட்ட சொன்னியலா இல்லையா? ஆமா சொன்னோம். அவனை எப்படி தெரியும்? என்ன ஃப்ரெண்டு? அது காலேஜ் ஃப்ரெண்டு. என்னது காலேஜ் ஃப்ரெண்டா? உன் கூட படிக்கா? இல்லக்கா காலேஜுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் தெரியும், அப்படியே பார்த்து பழகி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. என்னது போகும்போது ஒரு போய் பார்த்து ஃப்ரெண்டா நானா? ஏக்கா அவரு எங்க பெரியம்மா வீட்டுல தான் வாடகைக்கு இருக்காரு, அதுலதான் பழக்கம், அதனால தெரியும். இத பார்த்தா சாதாரண ஃப்ரெண்டு, சாதாரண பழக்கமா தெரியலையே. கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு ஃப்ரெண்டுனா என்ன ஃப்ரெண்ட் அப்படி? சும்மா ஃப்ரெண்டு தான். சரி சரி. ஏக்கா நீங்க என்ன சிபிஐ ஆபீசர் மாதிரி இதெல்லாம் விசாரிச்சிட்டு இருக்கீங்களா? எதுக்குக்கா? நான் விசாரிக்காம வேற யார் விசாரிப்பா? என்கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி என் குழந்தைய ஹெல்ப் கேட்டிருக்காரு, அதான் நானா ஒரு ஐடியா யோசிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன ஐடியாக்கா? அது வேற ஒண்ணும் இல்ல, மணமேடையில வச்சு தாலி கட்ட போகும்போது நீ மயங்கி விழுந்துரு. என்ன நானா? ஆமா, உனக்கு தானே கல்யாணம். ஏக்கா பிளான் படி அவர் தானே மயங்கி விழணும், இப்பதான் சூரியன் சொல்லிட்டு போனாரு. அதெல்லாம் பிளான மாத்தியாச்சு. துர்கா நீ மயங்கிரு. நானா? எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியாது. அவரே மயங்கி விழ சொல்லுங்க. ஏக்கா அவரே மயங்கி விழ சொல்லுங்கக்கா, சூரியன் இப்பதான் சொல்லிட்டு போனாரு, அவரே மயங்கி விழ சொல்லுங்க. துர்காலாம் மயங்கி விழ மாட்டா, அவளால முடியாதுன்னு சொல்லிருங்க. ஐயோ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்க்கா? அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சமயம் சூர்யா குழந்தை மயங்கி விழுந்துட்டாருன்னு வச்சுக்கியா, மணமேடையில கல்யாணம் நின்றுச்சுன்னா யாருமே ஒத்துக்கிட மாட்டாவ. உங்க அம்மா அழுது புலம்புறதுல யாராவது ஒருத்தர் உங்க கழுத்துல தாலியை கட்டிடுவாவ. ஐயோ, அதனால நீ படிக்கணும், உனக்கு கல்யாணம் இப்ப வேண்டாம்னா நீ தான் மயங்கி விழணும். அப்போ அவருக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? அவர் வேணா பண்ண பண்ணிட்டு போறாரு, உனக்கு கல்யாணம் நடக்க கூடாது அவ்வளவுதானே. மயங்கி விழுந்துரு, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க தூக்கிட்டு ஓடிடுறோம். ஏக்கா மயங்கி விழுறதுன்னா எனக்கு பயமா இருக்குமே. நீ என்ன உண்மையிலே மயங்கி விழ போறியோ? கண்ணை மூடிட்டு அப்படியே சாஞ்சிரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல போய் கண் முழிச்சா போதும். இடையில ஒரு இடத்துல கண்ணை திறந்து பாத்துறாத. என்னெல்லாம் நடக்கு நீ காதுல மட்டும் சத்தத்தை கேட்டுக்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் சரியா? சரிக்கா. துர்கம்மா மேலைக்கு கூடியாம வா போவோம். ஏமா துர்காவை நான் கூட்டிட்டு வரேன். நீ துர்காவோட சின்ன மாமியார் மருமவ தானே? ஆமா ஆமா ஆமா. உன் குரல் என்ன துர்காவோட ஃப்ரெண்டு குரல் மாதிரியே இருக்கு. ஆண்டி இவங்களோட தங்கச்சி தான் எங்க ஃப்ரெண்டு, எங்க கூட தான் காலேஜ் படிக்கிறா, அவ தான் நீ போன்ல பேசுனது. ஓஹோ, என் தங்கச்சி உனக்கு தெரியுமா? ஆமாக்கா நாங்க ஒரே காலேஜ் தான். அப்படியே என் தங்கச்சிங்க வந்திருக்கல பாத்தியா? இல்லக்கா அவளை பாக்கல. அப்படியா? அப்ப போய் உடனே வர சொல்லியே பாத்துக்க. ஏமா நீங்க போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, நாங்களே கூட்டிட்டு வந்துடும். சரிம்மா சரி. துர்கா போலாமா? ஞாபகம் இருக்கட்டும்ல, நாளைக்கு மயங்கிரு, இன்னைக்கு மயங்கிறாத. சரிக்கா. சரி அஸ்வின். மச்சான் மச்சான். யாமினி வாய்ஸ் மாதிரி இருக்கு, உள்ளவா யாமினி. மச்சான் கல்யாணத்தை நிறுத்த போறதா நீங்களும் அஸ்வினும் சொல்லிட்டு இருந்தீங்க, இது வரைக்கும் கல்யாணத்தை நிறுத்தவே இல்ல. இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறீங்களா மச்சான்? சீச்சி அதெல்லாம் இல்ல யாமினி. எனக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது. இல்ல யாமினி, இந்த கல்யாணம் நடக்காது, நிக்கதான் போகுது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி மச்சான் நிக்கும்? கல்யாணம் நடக்கதான் போகுது. இல்ல இல்ல கண்டிப்பா நின்றோம். அப்படியா? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அது நடக்கும்போது பாரு. சரி மச்சான். ஆமா யாமினி, எனக்கு ஒரு டவுட். என்ன மச்சான்? உனக்கு இந்த கல்யாணம் நிக்கணுமா இல்ல நடக்கணுமா? ஏன் மச்சான் அப்படி கேக்குறீங்க? இல்ல சும்மாதான் கேக்குறேன், சொல்ல. எனக்கு நடந்தாலும் ஒண்ணுதான், நடக்கலனாலும் ஒண்ணுதான். ஏன் அப்படி சொல்றியா யாமினி? ஆமா மச்சான், நடந்தா சந்தோஷம் தான், ஏன்னா அவ என்னோட ஃப்ரெண்டு. அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆனா எனக்கு சந்தோஷம் தானே. கல்யாணம் நடக்கலனாலும் சந்தோஷம் தான். நீங்க எப்பயும் போல என் கூட பேசுவீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் கூட இந்த மாதிரி பேச மாட்டீங்கல்ல. சேச்சே அப்படிலாம் இல்ல யாமினி, கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி நான் எப்பயும் போலதான் இருப்பேன். இல்ல மச்சான் மாறிடுவீங்க, எல்லாரும் அப்படிதான் மாறிடுவாங்க. எல்லாரும் அப்படி மாறல யாமினி, ஆனா நான் மாற மாட்டேன். இதே மாதிரிதான் ஆனந்த் மச்சானும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ என்னை பார்த்தா பேசுறது கூட கிடையாது. எல்லாரும் இப்படிதான் மச்சான், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரி மாறிடுறாங்க. அப்படிலாம் இல்ல யாமினி. சரி மச்சான், கல்யாணம் நிக்குமா நிக்காதா? கண்டிப்பா நின்றோம் யாமினி. சரி, உங்க மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னீங்களே, யார் மச்சான்? என்கிட்ட இன்னும் சொல்லவே இல்ல. இந்த கல்யாணம் நிக்கட்டும் யாமினி, கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். அப்படியா? ஆமா யாமினி, கல்யாணம் நிக்கட்டும் நான் சொல்றேன். சரி மச்சான்.
சூர்யா, தம்பி சூர்யா, சூர்யா மேடைக்கு வாப்பா. அம்மா உன்னைய கூட்டிட்டு வர சொன்னாவ. அண்ணா, இப்பவே ஸ்டேஜுக்கு போகணுமா? ஏன்பா, என்னாச்சு? இல்லண்ணா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போலாமே. எதுக்குப்பா அப்படி சொல்றா? இப்பவே போனாதானே போட்டோ கிட்ட எல்லாம் எடுத்து முடிக்க 10 மணி ஆகும். அதுக்கு பிறகுதான் சாப்பிடவே முடியும். நாளைக்கு காலையில வேற கல்யாணம் இருக்கு, சீக்கிரமா முழிக்கணும். இப்ப போனாதான்ப்பா சரியா இருக்கும். லேட் ஆயிடுச்சு, அப்புறம் ராத்திரி வரங்க லேட் ஆயிரும். அண்ணா, போட்டோ எல்லாம் எதுக்குண்ணா? நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாமே. ஏன் தம்பி, பயமா இருக்கோ மேடையில நிக்கிறதுக்கு? நான் வேணா உன் அண்ணனை கூட நிக்க சொல்றேன். ஆனந்த் பக்கத்துல நிப்பான், பயப்படாதப்பா. இல்லண்ணா, அதுக்கு இல்ல. வேற என்னப்பா? ஒண்ணும் இல்லண்ணா, அதான் நாளைக்கு போட்டோ எடுப்பாங்களே, எதுக்கு இன்னைக்கும் போட்டோ அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, போட்டோ நிறைய எடுக்கணும், அது ஒரு ஞாபகார்த்தமா இருக்கும்ல. வாப்பா தம்பி. யாமினி, போமா, நான் அவனை கூட்டிட்டு வரேன். சரி மச்சான். தம்பி வாப்பா போமா. இந்த மாலை எங்க பாருக்கு, போட்டே கூட்டிட்டு போறேன்.